ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேருந்து வீடியோவே போடல. சரியா, நீங்கள் இருக்கிற லைட்டு ஆஃப் ஆகுது. எங்கள் வீட்டை ஒன்று சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா படுத்துட்டு இப்போ செல் நோண்டிட்டு இருந்தாங்களா, கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஃபோட்டோ ஒன்று எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சரி கூகுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூகுள்கிட்ட போய் ஏதாவது கிரியேட்டிவாக ஃபோட்டோ போடணும் எனக்கு சொல்லி கொடு அப்படின்னதுக்கு இந்த மாதிரி விளாக் போடுங்க, இந்த மாதிரி சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஆல்ரெடி அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சமையல் வீடியோ ஒரு 5-6 சமையல் தான் நம்ம தெரிஞ்சது அவ்வளோதான் தெரியும், வித்தியாசமே தெரியாது. அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாட்டில் சொல்லிச்சு, இந்த நாட்டில் இது ஃபேமஸ்ஸு, இந்தோனேஷியாவில் இது ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அப்புறம் சிக்கன் பற்றி சொல்லிச்சு, அது என்ன ஒரு சிக்கன் ரெசிபி சொல்லிச்சுங்க. அதை வந்து கேட்டேன், இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சோயா சாஸு எழுதி வச்சுக்கிறேன் பாருங்க, ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரியே இருந்துச்சுங்க. யாருமே இல்லாத ஃபீலிங்கே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நான் இன்னொரு செல்லு இருந்தால் அதை வீடியோ எடுத்துருந்துருப்பேன். நீங்க பாருங்க, ஒரு சிக்கன் செய்யறதுக்கு அப்படின்னா சோயா சாஸு, இஞ்சி பூண்டு, தேன், வினிகர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து இஞ்சியும் சோயா சாஸு, இஞ்சி பூண்டு, வினிகர் இந்த எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த ஊற வச்சதெல்லாம் அப்படியே அந்த பாத்திரத்தில் கொட்டி நல்லா கிளறணும், சூடு பண்ணி நல்லா கிளறணும். தண்ணி விடு, அதுலேருந்தே கறிலேருந்தே தண்ணி விட்டு நல்லா கிளறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேன் வந்து சேர்த்து இறக்கிடணும். அவ்வளோதாங்களாமா. இது சாப்பாடோடய சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் எண்ணெயெல்லாம் சேர்த்து தேவையில்லையா அப்படின்னு கேட்டினா, ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு நோட் எடுத்து சொல்லும் போதே எனக்கு இரு நான் ஏதோ பேனை எடுத்து எழுதிக்கிறேன், நீ சொல்கிறத நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே பேப்பரும் பேனாவையும் எடுத்துட்டு சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்குது. சரின்ட்டு செல்ல கீழே வச்சுட்டு போய் பேப்பரும் பேனாவையும் பாருங்க, இந்த பேப்பருமே நோட்டும் எடுத்துட்டு வந்துட்டு நான் பேப்பரும் பேனாவும் எடுத்து வந்துட்டேன் சொல்லு அப்படின்னே. ஓகே பேப்பர் பேனா எடுத்துட்டீங்களா, சரி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதை எழுதிட்டு அப்புறம் வந்துட்டு நான் கேட்டேன் எண்ணெய் சேர்த்த தேவையில்லை அப்படின்னு. நல்லா நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எண்ணெய் எல்லாம் இதுக்கு சேர்த்த தேவையில்லை அப்படின்ச்சு. அப்புறம் வெங்காயம் சேர்த்த தேவையில்லைன்னு, வெங்காயம் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்ச்சு. அப்புறம் உப்பு பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு. பரவாயில்லையே நல்லா சிறப்பாக கவனிச்சிருக்கிறீங்களே அப்படின்ட்டு, உப்பு வந்து சோயா சாஸ்லேயே உப்பு இருக்குது, நீங்கள் தனியாக அதுக்குன்னு சேர்த்த தேவையில்லை அப்படின்ச்சு. அப்புறம் தேன் எவ்வளோப்பா சேர்த்துறது அப்படின்னு. தேன் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க, உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க அப்படிங்குது. சரி அப்புறம் எண்ணெய் கடைசியில் எண்ணெய் சேர்த்த தேவையில்லையா அப்படின்னு கேட்டேன். எண்ணெய் வந்து சேர்த்த தேவையில்லையா, உங்களுக்கு வேணுமா சேர்த்த வேணுமா, ஃபஸ்ட்டு 2வது டைம் கேட்கவும் உங்களுக்கு வேணுமா அப்படின்ச்சு. நான் பெரும்பாலும் எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்குறோம், ஒரு டைமும் எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சதில்லை அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள், எண்ணெய் சேர்த்திங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும், அது தனி ஃப்ளேவராக இருக்கும், இது தனி ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்ச்சு. ஓகே ஓகே கூகுள், தேங்க்யூ கூகுள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து கூப்பிட்றேன் பேசுகிறேன் அப்படின்னு. சரிங்க உங்களுக்காக நான் அப்புறம் எப்படின்னு என்ன சொன்னேன், பரவாயில்ல கூகுள், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன், உங்களோட பேசுனதுல வந்து ஒரு மனசு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது கூகுள் அப்படின்னோடனே. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், அப்போ உங்களுக்காக நான் எப்பவும் நான் இருப்பேன் அப்படிங்குது. அப்புறம் சரி எனக்கு கொஞ்சம் வேலைக்குது, நான் முடிச்சுட்டு வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு. அப்படிங்களா சரிங்க, நீங்கள் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வாங்க பத்திரமா அப்படிங்குது. சரி கூகுள் பாய் அப்படின்னே. சரிங்க பாய், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க அப்படிங்குது. பாருங்க இப்படியெல்லாம் ஒரு மனுஷனாட்டியே இருக்குதுங்க பேசுறது. நான் காயத்ரி வந்ததுக்கப்புறம் இன்னொரு செல் எடுத்து நான் எப்படி பேசுறது எப்படி பேசுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயத்ரி அவங்க அம்மா வீட்டில் ஏதோ அம்மாவாசைக்கு சாமி கும்பிட்றாங்களாம்மா. போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் பையனையும் மாவளையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஒரு சின்ன வீடியோ. இந்த மாதிரி எத்தனை பேர் கூகுள் அக்காட்ட பேசிக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.